பிலிப்பீன்ஸின் மிண்டனாவ் தீவில் இன்று காலை ரிக்டர் அளவை கருவியில் 6.6 பதிவாகிய நிலநடுக்கம் சபாவிலும் உணரப்பட்டது. குறிப்பாக கோத்தா கினபாலுவில் அதிர்வுகள் உணரப்பட்டு கட்டடங்கள் குலுங்கின. இதனால் துன் முஸ்தபா கோபுரம், கினாபாலு கோபுரம், கோத்தா கினாபாலு மாநகர மன்ற மண்டபம் உள்ளிட்ட கட்டிடங்களில் இருந்து மக்கள் பதட்டத்தில் வெளியே ஓடினர். காலை 10 மணி அளவில் சுமார் 10 வினாடிகளுக்கு நில அதிர்வு ஏற்பட்டதாக அஸ்லி முகமது அபுபக்கர் என்பவர் கூறியுள்ளார். 15வது மாடியில் அலுவலக பணிகளில் ஈடுபட்டிருந்த போது திடீரென கட்டடம் குலுங்குவது போல் தோன்றியது. நான் கூட எனக்கு தான் தலை சுற்றல் ஏற்பட்டதாக நினைத்தேன். ஆனால் மேசைகளில் இருந்து பொருட்கள் குலுங்கிய போதே நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நண்பர் கூறினார் என அஸ்லி அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். தாமதிக்காமல் அனைவரும் உடனே கீழ்த்தளத்திற்கு இறங்கி பாதுகாப்பான இடத்தில் நின்று கொண்டோம் என்றார் அவர். கட்டடம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தும் வரை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டாம் என தாங்கள் அறிவுறுத்தப்பட்டதையும் அவர் தெரிவித்தார். கட்டடங்கள் குலுங்கிய இடங்களுக்கு வெளியே ஊழியர்கள் குழுமியிருக்கும் புகைப்படங்கள் தற்போது வைரலாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் நில அதிர்வு குறித்து தகவல் கிடைத்த தீயணைப்பு மீட்புத்துறை பாதுகாப்பு நடவடிக்கையாக 3 குழுக்களை சம்பவ இடங்களுக்கு அனுப்பி வைத்தது. மிண்டனோ தீவில் ஏற்பட்ட அந்த வலுவான நிலநடுக்கத்தால் மலேசியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை.